நல்லா காரசாரமா மசாலா அரைச்சி வச்சு ஒரு மட்டன் குழம்பு திருப்தியாக சாப்பிடணும்னு தோணுச்சா, அதுக்காக இன்றைக்கி மட்டன் வாங்கிட்டு வந்து மட்டன் குழம்பு தான் வச்சுருந்தோம். இதுக்கு ஃபஸ்ட்டே குக்கரில் மட்டன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சாச்சு. நான் இன்றைக்கி மசாலா அரைச்சி தான் குழம்பு வைக்க போகிறேன்னா, அதுக்காக சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதை மட்டும் வதக்கி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் சோம்பு, கடுகு, கருவேப்பிலை, ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, வெங்காய பேஸ்ட்டு அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு, நான் வந்து ஊர்லேருந்தே குழம்பு மசாலா கொண்டு வந்திருந்தேன். அந்த குழம்பு மசாலா வந்து மிளகா, வரமல்லி இதெல்லாம் போட்டு தான் அம்மா அரைச்சி கொடுப்பாங்க. இந்த மசாலா மட்டும் நான் ஆட் பண்ணால் போதும், வெஜ்ஜு கூட நான்வெஜ் ஃபீல் இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். நல்லா காரசாரமாக எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருப்பாங்களா, நான் இந்த மசாலா மட்டும் தான் போடுவேன், வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ணேன். 2 ஸ்பூன் இதை ஆட் பண்ணோம் அப்படின்னாவே இது கரெக்டாக இருக்கும். வேக வச்ச மட்டனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்துட்டோம். அதுக்கப்புறமா தேங்காய், கடலை அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, ஏன்னா ஆல்ரெடி நான் மட்டனில் உப்பு சேர்த்துட்டேன் இல்லையா, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு கொத்தமல்லி தூவி விட்டு இறக்குனா சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.